ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த ஸ்டிச்சை நார்மலாக கொஞ்சம் தூரம் தள்ளி எண்ட் பண்ணிடுறேன். எண்ட் பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சோட மிட்ல இருந்து எடுக்கிறேன். அதாவது பக்கத்துலேயோ இல்லை தள்ளியோ எடுக்கல, அதே ஸ்டிச்சில் இருந்து தான் எடுக்கிறேன். அதே ஸ்டிச்சோட மிட்டில் இருந்து எடுக்கிறேன். எடுத்து அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஸ்டிச்சோட மிட்ல இருந்து எடுக்கிறேன். த்ரெட் நீடில் எடுத்து கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணிடுறேன். அந்த ஸ்டிச்சோட மிட்ல இருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த ஸ்டிச் கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்டிச்சை நம்ம எண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஒரு ஸ்டிச்சை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேளுங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நான் ரிப்ளை பண்ணுவேன். அது சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேளுங்க, பயப்படாதீங்க. அண்ட் வந்து இப்போது செயின் ஸ்டிச்சுக்கு சொன்ன மாதிரியே தான் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் டிஃபர் பண்ணி சைஸ் வேரி பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுற சைஸையும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு போடுற சைஸையும் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஸ்மால் ஆயிரும். ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டிச்சுக்கும் மிடில் பண்ணியிருக்க ஸ்டிச்சுக்கும் இப்போ பண்ணிகிட்ருக்க ஸ்டிச்சுக்கும் எவ்வளோ வேரி இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்து சைஸ் கம்மி பண்ண நம்மளுக்கு ஸ்டிச்சும் டிஃபர் ஆகும். இந்த ஸ்டிச் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அடுத்த ஸ்டிச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பக்கத்துலேயோ தள்ளியோ கிடையாது, அதே ஸ்டிச்சில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சை நம்ம எப்படி எண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கள, ஸ்ப்ளிட் பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்ம தள்ளி எடுப்போம். பட் இந்த எண்ட் பண்ணும்போது அதே இடத்துல, அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணிங்களோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். மேலே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே எண்ட் நாட் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ நம்ம அசைன்மெண்ட் பார்த்தலாம். எப்பவும் போல் 14 சென்டிமீட்டர் தான் அசைன்மெண்ட். ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.